விஸ்வாமித்திர முனிவர் வேள்வியைத் தொடங்க ராம இலக்குவர் காவல் காத்தல். வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடலில் விஸ்வாமித்திர மாமுனிவர் தான் யாகம் செய்ய உகந்த இடமாக சித்தாசிரமத்தை தேர்ந்தெடுத்ததை கண்டோம். எத்தகைய ஒரு மகத்தான இடம் அது! தீவினைகளை அழித்து பிறவி பிணியை அறுக்கவல்ல புண்ணிய பூமி என்று அவர் அதன் சிறப்பை போற்றினார். அத்தகைய ஒரு புனிதச் சூழலில் அடுத்து என்ன நடந்தது? கம்பர் அற்புதம் போலியச் சொல்லும் காட்சியை காண்போம். ஈண்டிருந்து இயற்றுவென் யாகம் யான் எனா நீண்ட பூம்பழுவத்து நெறியின் எய்தி பின் வேண்டுவ கொண்டு தன் வேள்வி மேவினான் காந்தகு குமரரை காவல் ஏவியே. இங்கிருந்தே என் யாகத்தைச் செவ்வனே முடிப்பேன் நான் என்று உள்ளம் உருக அசைக்க முடியாத சங்கல்பம் பூண்டார் விஸ்வாமித்திரர். அந்தச் சொற்களில் 1000 ஆண்டுகால தவத்தின் சக்தி ஒலித்தது. அந்த புனிதச் சொற்கள் காற்றோடு கலந்து அங்குள்ள அணுக்களையெல்லாம் புனிதமாக்கின. ஆம், அழகிய பூக்கள் பூத்து குலுங்கும் அந்த நீண்ட சோலைக்குள் சாத்திர மரபுகளின்படி நெறி தவறாமல் கால் பதித்து நுழைந்தார். அது ஒரு சாதாரண நுழைவு அல்ல. பிரபஞ்ச நலனுக்காக தீய சக்திகளை அழிக்க ஒரு மகரிஷி மேற்கொள்ளும் புனித பயணம் அது. வேள்விக்கு தேவையான புனிதப் பொருட்கள் அனைத்தையும் எவ்வித குறையுமின்றி மிகுந்த சிரத்தையுடன் சேகரித்தார். ஆவணெல்லாம் ஆயத்தமாயின. பின் தாமதிக்கவில்லை. தெய்வீக சக்திகள் அனைத்தும் ஒன்று கூடி துணை புரிய அசுரர்களை அழிக்க வல்ல அந்த மகத்தான வேள்வியை தொடங்கிவிட்டார். ஆனால் ஒரு முக்கிய பணி காத்திருந்தது. யாரை பணித்தார்? காந்தகு குமரர் என்கிறார் கம்பர். ஆம், கண்கவர் பேரழகோடு திகழும் வீரமும் தெய்வத்தன்மையும் நிறைந்த அந்த ராம இலக்குவர்களை பார்த்தார். இக்குமரர்களால்தான் இந்த யாகம் இடையூறின்றி நிறைவு பெறும் என்று உணர்ந்தவர், என் யாகத்திற்கு காவலாயிருங்கள் என்று அவர்களுக்கு பணித்தார். மழைக்கு குடை பிடிப்பது போல இறைவனுக்கே காவல் காக்கும் பேறு பெற்றீர்களே என்று வியக்கும்படி அமைந்தது அந்த காட்சி. அத்தகைய தெய்வீக யாகம் மானுட பிள்ளைகளின் காவலுடன் தொடங்கியது. இனி என்ன நடக்கும்? அசுரர்கள் வருவார்களா? அரக்கர்களின் தொல்லைகள் எத்தகையதாயிருக்கும்? அடுத்த பாடலில் கம்பர் தன் கவித்திரத்தால் நம்மை வியக்க வைக்க இருக்கிறார். நன்றி.